GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டசபை தேர்தலுக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியலை மாவட்ட வாரியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் மேற்கு மண்டலமான கோயம்புத்தூர் மாவட்டம். இதை பற்றி விரிவாக பேச ஐபிசி தமிழுடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா நம்மள நினைக்கிறார். வணக்கம். வணக்கம் பிரபு. கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட அதிமுக கைவசம் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளுமே அவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த முறை திமுகவுக்கு சாதகமாக இருக்குமா, இல்லை மீண்டும் அதிமுகவே அப்புறம் என்ன இருப்பாங்களா? எப்படி இருக்குது தொகுதி நிலவரம், மாவட்ட நிலவரம்? ஆக்சுவலாக திமுகவுக்கு சாதகமாக மாறுமா அப்படின்னா, நாளைக்கு நம்ம கருத்து கணிப்பில் கொங்கு மண்டலம் வரும். அதில் வேணால் தெரியும். ஏன்னா ஒரு சின்ன கிளிம்ஸ் வேணால் கொடுத்துடலாம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. தாவேக்காவுடைய வரவுனால திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல், அதாவது அதிமுகவினுடைய வாக்குகளை திமுகவுக்கு சாதகம் இல்லாமல் இருந்த ஒரு சூழலை அங்கே தாவேக்கா மாற்றுது. அவங்க வாக்குகள் பிரிக்கிறதுனால திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல் மேற்கு மண்டலத்தில் உருவாகிருக்கு. இதை நம்ம மேற்கு மண்டலம் பொறுப்பாளராக செந்தில் பாலாஜியை போட்டப்போ ஒரு கான்வர்சேஷன்லவே நம்ம சொல்லியிருந்தோம். அப்போவே ஒரு இன்டர்னல் சர்வே எடுத்திருக்கார் செந்தில் பாலாஜி. அந்த இன்டர்னல் சர்வேயில் தாவேக்காவுக்கு 20% அதிகமான வாக்குகள் வருது. ஸ்டில் கோவை மாவட்டத்தில் திமுக எல்லா தொகுதிகள்லையுமே வீக்காக தான் இருக்காங்க. அவங்களுடைய பலம் பெருகலை. ஆனால் தாவேக்கா அதிமுகவுடைய வாக்குகளை பிரிக்குதுன்றதுனால திமுக லீடில் வருது அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி திமுகவுக்குள்ள இருக்கிற கோஷ்டி பூசல் பற்றியுமே நம்ம அப்போவே பேசியிருந்தோம். ஸோ தாவேக்காவினுடைய வருகை திமுகவுக்கு சாதகமாக கொங்கு மண்டலத்தை மாற்றுறதற்கான ஒரு சூழல் இப்போ இருக்குது. அது கொஞ்சம் விரிவாக நம்ம சர்வே ரிசல்ட்டில் பேசுவோம். இப்போ நம்ம கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம் அப்படின்னா, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 2016 திமுக ஆட்சி அமைக்காமல் போனதுக்கும் 2021 அதிமுக வலிமையான எதிர்க்கட்சியாக உருவானதற்கும் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் உள்ளடக்குன அந்த கொங்கு மண்டலம் தான் காரணம். கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு கிடைச்ச வெற்றி, அதிமுக கூட்டணி கிடைச்ச வெற்றி தான் திமுகவை 2016 ஆட்சி அமைக்க விடாமல் பண்ணுச்சு. 2021 அதிமுக ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக சட்டப்பேரவையில் போய் உட்கார்ந்ததுக்குமே அதுதான் காரணமாக இருந்தது. ஏன்னா கொங்கு மண்டலத்தை நம்ம பார்த்தோன்னா அங்கே இருக்கிற ஒரு 50 தொகுதிகளில் 33 தொகுதிகள் அதிமுக வசம் தான் இருக்குது. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நீலகிரி, இந்த மாவட்டங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 7 மாவட்டங்களில் 50 தொகுதிகள் இருக்குது. 50 சட்டப்பேரவை தொகுதிகளில் 33 தொகுதிகளை அதிமுக தான் கைவசம் வச்சுருக்கிறாங்க. அதை குறி வச்சு தான் அதில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செந்தில் பாலாஜியை கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக திமுக நியமிச்சிருந்தாங்க. ஸோ செந்தில் பாலாஜியுமே அவர் 2021 திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு அவர் தான் கோவை மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இருந்தார். அவர் இந்த கோவை மாநகராட்சியை கைப்பற்றி கொடுத்தார். அதே மாதிரி இப்போ 2026 சட்டப்பேரவை தேர்தலையும் திமுகவுக்கு கணிசமான இடங்களை வெற்றி பெற வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நிர்வாகிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. அதில் சில அதிருப்திகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வேற விஷயம். ஸோ மாவட்ட செயலாளர்கள்லாம் மாற்றப்பட்டிருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் எல்லோருமே வேற கட்சியிலேருந்து வந்தவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற குரல்கள்லாம் கோவை திமுகவுக்குள்ள எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. கோவை திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே உடச்சி பேசணும் அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி திமுகவுக்குள்ள வேற யாரும் வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணார். அதனால தான் அங்கே திமுக பெரிய அளவில் வளராமே போச்சு. ஒரு பெரிய ஸ்டேக் உங்களுக்கு இல்லாமே போனது காரணம் அப்படின்றத சொல்லுவாங்க. எஸ்பி வேலுமணியினுடைய வளர்ச்சிக்குமே ஒரு பெரிய வகையிலான காரணமாக இருந்தது. எஸ்பி வேலுமணி உறவினர்கள் தானே, அந்த எல்லாமே உறவினர்கள் முறை தான் சொல்லுவாங்க. திமுகவுக்குள்ள ஒரு இன்னொருத்தர் தனக்கு போட்டியை வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எஸ்பி வேலுமணிக்கு மறைமுகமாக பொங்கலூர் பழனிசாமி உதவி பண்ணார் அப்படிங்கிற விஷயம்லாம் பேசப்படுறது உண்டு. ஸோ அதெல்லாம் திமுக எஸ்பி வேலுமணி ஒரு மோனோபோலி எடுத்துட்டதுனால திமுக ஒரு இதில் நிற்கிது. ஆல்ரெடி திமுக 2011 21 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் கோவை மாவட்டத்தில் திமுகவில் இருந்த நிர்வாகிகளே எஸ்பி வேலுமணியோட கான்டாக்டில் இருந்தவங்க தான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்படும். அதனால தான் அங்கே திமுக வளராமல் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருந்தது. ஸோ அந்த இதை மாற்றணும் அப்படின்னா டிஎம்கே இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது கோவை வடக்கு தொகுதி. இங்கே 2021 அதிமுக சார்பாக அம்மன் கே அர்ஜுனன் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதே போல் திமுக சார்பாக சண்முக சுந்தரம் அவர் 2ஆம் இடத்தை பிடித்திருந்தாங்க. ஸோ இந்த முறை அதிமுக கூட்டணியில் யார் கலங்குவானுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? அம்மன் கே அர்ஜுனனே இறங்குறாரா? திமுகவில் 2021 போட்டியிட்ட சண்முக சுந்தரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2016 அங்கே போட்டியிட்ட மீனா லோகோ அவங்க வாய்ப்பு கேட்குறாங்க. அதே மாதிரி ரவின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி செயலாளர் அவருக்குமே அங்கே சீட்டுக்கு ட்ரை பண்ணுறார். இது போக திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி அவருமே இங்கே ட்ரை பண்ணுறார். ஆனால் ராஜீவ்காந்திக்கு இது ஃபஸ்ட்டு சாய்ஸ் இல்லை. அவருடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் தொகுதி எதுன்றதை நம்ம அந்த தொகுதிக்கு போகும்போது பார்க்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அம்மன் அர்ஜுனன் இல்லை. அம்மன் அர்ஜுனன் கோவை வடக்கில் நிற்கலை. அவர் 2021 தான் கோவை வடக்கே வந்தார். அதுக்கு முன்னாடி 2014 ஒரு கோவை தெற்கு எம்எல்ஏ. கோவை தெற்கில் வானதி சீனிவாசன் கூட்டணியில் போட்டியிட்டனால இவர் கோவை வடக்குக்கு வந்தார். இந்த முறை கோவை வடக்கில் அதிமுகவே போட்டியிட்டால் எஸ்பி வேலுமணியினுடைய வலதுகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய பேர் அடிக்கடி
செய்திகள் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். வடவள்ளி சந்திரசேகர் அவர் வந்து இங்கே களமிறங்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பிரபாகர் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேரும் வந்து அடிபடுது. இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு கிடைச்சா கோவை தெற்கினுடைய சிட்டிங் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கோவை வடக்குக்கு வர்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ வானதி சீனிவாசன் வந்து இங்கே அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பாக கோவை வடக்கில் கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இல்லை அப்படின்னா வடவள்ளி சந்திரசேகர் வந்து போட்டிடுவார். அடுத்து கோவை தெற்கு இப்போ இங்கே சிட்டிங் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவங்க தான் வந்து கோவை வடக்குக்கு போகிறாங்கன்னு பேசணும். கடந்த முறை மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர் எம்பி ஆகிட்டார். இந்த டைமு 2ஆம் இடத்தை பிடிச்சிருந்தாரு. ஸோ இந்த முறை கோவை தெற்கில் திமுக சார்பாக களம்காரங்கிறதுக்கு யார் வாய்ப்பு? திமுக சார்பாக வந்து 2 பேருடைய பேர் வந்து அடிபடுது ரொம்ப வலுவாக. திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி, அதே மாதிரி டாக்டர் மகேந்திரன், பொள்ளாச்சி மகேந்திரன், அவங்க 2 பேருமே மக்கள் நீதி மையத்தில் வந்தார் இல்லையா, அவங்க 2 பேரும் வந்து இங்கே வந்து சீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து மீனா ஜெயக்குமார், அவங்க 3 பேருடைய பேர் வந்து அடிபடுது. ஆனால் ராஜீவ்காந்தி அவர் மகேந்திரன் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு கோவை தெற்கு தொகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அம்மன் அர்ஜுனன் மறுபடியும் வந்து கோவை தெற்குக்கு வர்றார். ஸோ வானதி ஸ்ரீனிவாசனும் அவரும் வந்து தொகுதி மாறிக்கிறாங்க. சிங்கானூர் தொகுதி 2021 இங்கே அதிமுக சார்பாக போட்டியிட்ட ஜெயராம் அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ. அதே போல் 2ஆம் இடத்தை வந்து முன்னாள் மாவட்ட செயலாளர் அவர் சிங்கானூர் கார்த்திக் அவர் வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருந்தாரு. ஸோ இந்த முறை சிங்கானூர் தொகுதி திமுக கூட்டணியில் யாருக்கு வாய்ப்பு இருக்குது? கார்த்தி வந்து ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் ரொம்ப கீழே போயிட்டார். அவருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் வந்து டேர்ம் செட் ஆகலை. அதனால தான் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி வந்து பறிக்கப்பட்டது. அப்படின்றனால கார்த்தி வந்து 3வது 4வது இடத்துக்கு வந்து இதில் போயிட்டார். இப்போ சீட்டு இவங்களுக்குலாம் வாய்ப்பு அப்படின்னு பேர் எழுதணுன்னா கார்த்தியோட பேர் வந்து நம்ம 4வது தான் எழுதுகிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து மாவட்ட செயலாளர் செந்தமிழ் செல்வன் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்ததாக மாணவரணியினுடைய மாநில துணை செயலாளர் கோகுலுக்கு வந்து இங்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு தான் வந்து வாய்ப்பு. கார்த்திக் வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது சிங்கானூரை பொறுத்த வரைக்கும். கோகுலை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவருக்கான வாய்ப்பு இல்லை. கார்த்தியும் வந்து அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான். கடந்த முறை 2016 இவர் மட்டும் தான் கோயம்புத்தூர்லேயே ஒரு சிங்கிள் எம்எல்ஏ வந்து கார்த்தி மட்டும் தான் சிங்கானூரில். அவர் 2021 தோல்வி அடைஞ்சு அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி பொறுப்பு அமைச்சரானதற்கு பிறகு அவருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் வந்து அவர் கொஞ்சம் சைட்லைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னும் வந்து ஒரு சைட்லைனில் தான் இருக்கார். இப்போ கோயம்புத்தூர் திமுக வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, செந்தில் பாலாஜி அங்கே இருக்கிற வரைக்கும், அஸ்லாங்கஸ் செந்தில் பாலாஜி அங்கே பவரில் இருக்கிற வரைக்கும், கோயம்புத்தூருடைய பொறுப்பாளர் அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு பிடிக்காத யாருமே வந்து அங்கே தலையெடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து கோயம்புத்தூர் திமுகவில் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ கார்த்திக்கும் செந்தில் பாலாஜிக்கும் அந்த டேர்ம் செட் ஆகலைன்றதுனால கார்த்திக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் வந்து கோகுல் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் லைனுக்கு வர்றார், அதே சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றதால. ஸோ கோகுலுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு சிக்கல், ராஜீவ்காந்தி திமுக மாணவரணி செயலாளர், ஒரு துணை செயலாளர், ஒரே அணியில் பக்கத்து தொகுதியில் வந்து வேட்பாளர் போடுவாங்களான்றது மட்டும் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு சிக்கலாக இருக்கும். சரி, அடுத்து அதிமுகவில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ ஜெயராம் இருக்கார். மீண்டும் அவருக்கே வாய்ப்பா சிங்கானூர் தொகுதியில்? சிங்கே ராமச்சந்திரன் இல்லைனா கேஆர் ஜெயராம், அவங்க 2 பேர்த்தில் ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கேஆர் ஜெயராமுக்கான வாய்ப்புகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. ஏன்னா எஸ்பி வேலுமணி கேஆர் ஜெயராமுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து வாய்ப்பை பறிச்சிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குன்றதுனால சிங்கே ராமச்சந்திரனுக்கு கொஞ்சம் சந்தேகம்தான். மேபி கடைசி நேரத்தில் வேணால் மாறலாம். சிங்கே ராமச்சந்திரன் ஆனால் கேஆர் ஜெயராமன் தான் சிங்கானூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளர். 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து கவுண்டம்பாளையம். இங்கே 2021 அதிமுகவை சேர்ந்த பிஆர்ஜி அருண்குமார் அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அதை தாண்டி 2ஆம் இடத்தை பிடித்த டிஎம்கேவை சேர்ந்த கிருஷ்ணன் பையா கவுண்டர் அவர் வந்து மறைஞ்சிட்டாரு. ஸோ இப்போது அதிமுக சார்பாக யாருக்கு வாய்ப்பு? அருண்குமாருக்கே மீண்டும் வாய்ப்பு. நான் ஏன் வந்து கவுண்டம்பாளையத்துக்கு முன்னாடி சிங்கானூர் போகலான்னு சொன்னேன் அப்படின்னா, பிஆர்ஜி அருண்குமாருக்கு தான் வந்து இங்கே வாய்ப்பு கிடைக்கும். அதிக சான்சஸ் வந்து அவருக்கு தான் இருக்குது. ஒருவேளை சிங்கானூர் தொகுதி வந்து அதிமுகவில் வேறு யாருக்காவது மாற்றி கொடுக்குறாங்கன்னா கேஆர் ஜெயராமனுடைய செகண்ட் சாய்ஸாக வந்து கவுண்டம்பாளையம் இருக்குது. ஸோ அதை பேசிட்டு இங்கே வந்தால் கரெக்டாக இருக்குன்றதுனால தான் நான் ஃபஸ்ட்டு சிங்கானூர் பேசிடுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் பிஆர்ஜி அருண்குமார் நீண்ட காலம் ஒரு எம்எல்ஏ, அதே போல் எஸ்பி ஒரு மணிக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர். ஸோ அவருக்கு வாய்ப்பு அப்படின்றது இது எல்லாமே இஃப் தான். ஒரு வேலை நடந்தால் அப்படின்றது மட்டும்தான். பிஆர்ஜி அருண்குமார் தான் வந்து இன்னும் ரேஸில் வந்து ஃப்ரண்ட்டில் அவர் தான் இருக்கிறார். ஒரு வேளை சிங்கானூரில் இங்கே வேறு ஏதாவது முடிவு எடுத்தாங்க அப்படின்னா கேஆர் ஜெயராமன் வந்து இங்கே மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. திமுக சார்பாக யார் கலங்கவானத்துக்கு? திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டி இருக்கார் இல்லையா, அவர் சீட்டு கேட்கல. அவருடைய பையன் அசோக் பாபுக்கு வந்து சீட்டு கேட்குறார் கவுண்டம்பாளையத்தில். அவர் கவுண்டம்பாளையம் எம்எல்ஏவா ஆல்ரெடி ஆறுகுட்டி இருந்தவர். 2016-21 கவுண்டம்பாளையம் எம்எல்ஏவாக இருந்தார். 10 வருஷம் இருந்தார் நினைக்கிறேன், 11-21 வரைக்கும். அவர் வந்து அவருடைய மகனுக்கு வந்து இங்கே சீட்டு கேட்குறார். எடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து கிணத்துக்கடவு. இங்கே வந்து 2021 அதிமுக சார்பாக போட்டியிட்ட தாமோதிரன் அவர் வந்து இப்போது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அதை எடுத்து டிஎம்கே சார்பாக போட்டியிட்ட குறிச்சி பிரபாகரன் வந்து 2வது இடத்தை பிடிச்சார். ஸோ இந்த முறை அதிமுகவில் யாருக்கு வாய்ப்பு? தாமோதரனை மீண்டும் களம் காண்கிறாரா? கோயம்புத்தூரில் ஒரு சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க சொன்னது வந்து கிணத்துக்கடவு தான். ஸோ அவருக்கு வந்து வாய்ப்பு இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதிமுகவில் வந்து ராஜான்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணியோட உறவினர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து
வாய்ப்பு கிடைக்கலாம். இல்லைன்னா பாஜகவுக்கு இந்த தொகுதி போச்சுன்னா அண்ணாமலையின் நண்பர் வசந்த்ராஜா வந்து இங்கே வேட்பாளராக கிளம்புறாங்களாம். கிணத்துக்கடவுல திமுகவில் யாருக்கான வாய்ப்பு? திமுகவில் குறிச்சி பிரபாகரன் வந்து சீட்டு கேட்குறவர் கிட்டத்தட்ட ஒரு 4 முறை சீட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி 2 முறை வந்து ஒரு தோல்வி தெரிஞ்சிட்டாரு. அவர் இது வரைக்கும் வெற்றி பெறலாம். ஆனால் கடைசி 2 முறை அந்த தோல்வின்றது வந்து ரொம்ப நெருக்கத்தில் ஒரு 2000 வாக்குகளுக்குள்ள தான் கடந்த 2 முறையுமே வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிருந்தார். ஸோ அவர் வந்து மறுபடியும் வந்து கிணத்துக்கடவு தொகுதியை கேட்குறார். அதை தாண்டி வந்து திமுகவில் கோயம்புத்தூரில் வந்து முன்னாடி செல்வாக்காக இருந்த நெகமம் கந்தசாமியினுடைய பேரன் சபரி கார்த்திகேயன் வந்து சீட்டு கேட்குறார். உதயநிதியுடைய சாய்ஸ் வந்து இவராக தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இளைஞரில் இருக்கிறதுனால சபரி கார்த்திகேயன் தான் உதயநிதியோட சாய்ஸ், நெகமம் கந்தசாமியோட பேரன் அப்படின்றதுனால அவருக்கு வந்து கிணத்துக்கடவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் வந்து இளைஞர் அணிக்கும் கொஞ்சம் வாய்ப்பு, கிட்டத்தட்ட ஒரு 50 சீட்டாச்சும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. அதில் கிணத்துக்கடவுல சபரி கார்த்திகேயன் பேர் இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து மேட்டுப்பாளையம். இங்கே வந்து 2021 அதிமுகவை சேர்ந்த ஏகே செல்வராஜ் அவர்கள் வந்து ஜெயித்து சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. அதே போல் சண்முக சுந்தரம் அவர் வந்து டிஎம்கே சார்பாக போட்டிட்டு 2ஆம் இடத்தை பிடிச்சாரு. ஸோ இந்த முறை அதிமுகவில் யாருக்கு வாய்ப்பு? ஏகே செல்வராஜ் சிட்டிங் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ மறுபடியும் வந்து கண்டினியூ ஆவார். திமுகவில் வந்து சண்முக சுந்தரம் கேட்குறாரு. அதே மாதிரி வந்து அறிவுக்கரசு அப்படிங்கிற ஒருத்தருடைய பேரும் அடிபடுது. அப்புறம் எஸ்எம்டி கல்யாண சுந்தரம், இவங்க 3 பேருடைய பேர் வந்து அடிபடுது. சண்முக சுந்தரமே வந்து கடந்த முறை வாக்கு வித்தியாசம் குறைவு தான், ஒரு இழுபறியில் போய் தான் வந்து ஒரு தோல்வி அடைஞ்சார். 2016 தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக இதே தொகுதியில் போட்டியிட்டவர். இந்த திமுகவில் வந்து வேறு கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம பேசின வீடியோவில் கூட இவரை பற்றி குறிப்பிட்டிருந்தோம், சண்முக சுந்தரத்தை பற்றி. சண்முக சுந்தரம் மறுபடியும் வந்து வாய்ப்பு கேட்குறாரு. ஒரு 3 பேருடைய பேர் வந்து திமுக பொறுத்த வரைக்கும் வந்து அடிபட்டுக்கிட்டு. சரி, அடுத்து பொள்ளாச்சி. இங்கே வந்து 2021 பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் வந்து இப்போது வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதே போல் திமுக சார்பாக வரதராஜன் அப்படின்றவர் வந்து போட்டிட்டு 2ஆம் இடத்தை பிடிச்சிருந்தார். ஸோ பொள்ளாச்சி மீண்டும் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கே வழங்கப்படுமா? பொள்ளாச்சி ஜெயராமன் தான். திமுக சார்பாக யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது? திமுக சார்பாக வந்து 2 பேருடைய பேர் வந்து அடிபடுது. முதல்ல வந்து டாக்டர் மகேந்திரன் வந்து கோவை தெற்கு கிடைக்கலைன்னா வடக்கு. அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பொள்ளாச்சியாக தான் இருக்குது. செகண்ட் சாய்ஸ் தான் கோவை, செகண்ட் சாய்ஸ் தான் வந்து கோயம்புத்தூர் சிட்டி. அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பொள்ளாச்சி. ஏன்னா பேரே பொள்ளாச்சி மகேந்திரன் தான். மகேந்திரன் வந்து இங்கே சீட்டு கேட்குறார். அதற்கு அடுத்ததாக வந்து பொள்ளாச்சியினுடைய நகர்மன்ற தலைவர் பேர் வந்து அடிபடுது. ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் அவங்களுடைய பேர் வந்து இங்கே இது பண்ணுது. ஸோ அவங்களுமே வந்து சீட்டு கேட்குறாங்க. கடந்த முறை போட்டியிட வரதராஜனை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே வாய்ப்பு கேட்கல அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வருது. அவர் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டே காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. ஷியாமலா வந்து அவங்க கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். ஏன்னா கடந்த முறை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வந்து 3 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. இந்த முறை வந்து அவங்க பொள்ளாச்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற கூட்டணி கட்சிகளுக்கு இல்லை, அவங்களுடைய சாய்ஸில் வந்து எப்போவுமே பொள்ளாச்சி இருக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கே திமுகலே வந்து முக்கியமான ஆட்கள் கேட்குறாங்க அப்படின்றதுனால அது கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரில. அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து சூலூர். இங்கே வந்து கந்தசாமி அவர்கள் 2021 அதிமுக சார்பாக போட்டிட்டு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதே போல் கடந்த முறை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த செல்வம் கள்ளிச்சாமி, ஸோ அவர் வந்து போட்டிட்டு 2ஆம் இடத்தை பிடிச்சார். ஸோ இந்த முறை அதிமுக கூட்டணியில் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது? அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் விபி கந்தசாமி அவர் மறுபடியும் போட்டியிட வாய்ப்பு இருக்குது. அவர் இல்லை அப்படின்னா கந்தவேல்னு ஒருத்தர் வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சூலூரை பொறுத்த வரைக்கும். திமுகவில் வந்து தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ தினகரன் 2011 இங்கே வெற்றி பெற்றார் இல்லையா, அவர் வந்து இப்போ திமுகவில் இருக்கார். அவர் வந்து ட்ரை பண்ணுறார். ஆனால் மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசனுக்கு வந்து அந்த தொகுதியை உறுதிப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. ஒன்று தளபதி முருகேசன் இல்லை தினகரன், 2 பேர் யாராவது ஒருத்தர் தான். தளபதி முருகேசனுக்கு வந்து தொகுதி உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்றதே வந்து சொல்கிறாங்க. ப்ளஸ் கேஎம்டிகேவும் அதுக்கான ரேஸில் இருப்பாங்க, அவங்களும் இருப்பாங்க. சூலூர் வந்து இதுவரைக்கும் உதயசூரியன் வெற்றி பெறாத தொகுதிகளில் ஒன்று. ஸோ அதனால் இது கூடுதல் தகவலாக நீங்கள் தெரிவிக்கிறீங்க. அடுத்து தொண்டாமுத்தூர். ஸோ இங்கே வந்து ஏடிஎம்கேல கடந்த முறை எஸ்பி வேலுமணி அவர் வந்து சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார் தொடர்ச்சியாக. ஸோ ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவருக்கு தான் மீண்டும் வாய்ப்பு. அதில் யாரும் கேட்டுருவீங்களோன்னு பார்த்தேன். ஸோ அதை எடுத்து திமுகவில் கார்த்திகேயன் அவர் வந்து கடந்த முறை சிவசேனாதிபதி அவர் வந்து ஒரு நோன் ஃபேஸ் அப்படின்றதுனால எஸ்பி வேலுமணிக்கு டஃப் கொடுக்கறதுக்காக நிப்பாட்டினாங்க. மற்றபடி அவருக்கும் தொண்டாமுத்தூருக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. அவர் வந்து காங்கேயத்துக்காரர், திருப்பூர் மாவட்டத்துக்காரர். அவர் இங்கே ஒரு நோன் ஃபேஸ்ன்றதுனால நிறுத்தினாங்க. ஒரு கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் செல்வாக்கான ஆள் அப்படின்றதுனால வந்து நிறுத்தினாங்க. ஆனால் இந்த முறை வந்து லோக்கல் ஆட்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க போல தெரியுது. கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் தொண்டாமுத்தூரில் வாய்ப்பு கிடைக்கும் போல தெரியுது. யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது? ரவின்னு சொல்லிட்டு திமுக மாவட்ட செயலர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து அவருக்கு சீட் உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த வீடியோவில் ஒரு அடிஷனலாக ஒரு கேள்வி கேட்டு விரும்புகிறேன். கடந்த முறை நம்ம திருப்பூர் மாவட்டத்தை பற்றி பேசும்போது அவினாசி தனி தொகுதி, ஸோ இங்கே அதிமுக சார்பாக யார் களம் காண வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பேசும்போது தனபால் அவர்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பு வந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. ஆனால் அப்போ கூட அதிமுகவுடைய தலைமை இடத்துலேருந்து யாரும் வந்து பார்க்கல. ஸோ அதிலிருந்தே ஒரு மன வருத்தத்தில் தான் இருந்தோம். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த இணைப்புன்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. ஸோ அவினாசி ஆக்சுவலாக அவர் ஏடிஎம்கேல தனபால் இல்லைனா லோகேஷ் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு வந்து சீட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பேசப்பட்டது. பட் இவர் இப்போ எதுக்காக தாவேக்காவுக்கு போனார்னு எனக்கு தெரியல.
போய் இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தான் ஆயிருக்கு. விசாரித்து பார்த்தா தெரியும் அதில் அவருக்கு எதுவும் அங்கே சீட் கொடுக்குறாங்களா அப்படின்னு. ஏன்னா ரொம்ப கன்ஃபார்மாக சொன்னாங்க, ஒன்று தனபால் நிற்பார், இல்லைன்னா லோகேஷுக்கு வந்து சீட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியான ஒரு இடத்துல இருந்து ஒரு கட்சியே மாறி போயிருக்காருன்னா 2 பேர்த்துக்குமே சீட் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. என்னென்னு விசாரிச்சு பார்க்கலாம். கண்டிப்பாக ஓவராலாக இப்போ கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை திமுக தங்களுடைய கவுண்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, இல்லை வந்து அதிமுக வந்து கைப்பற்றின எல்லா இடங்களையும் வந்து உறுதிப்படுத்தி வச்சுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கு. ஓவராலாக என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா கடந்த முறை நம்ம பேசும்போதே சொல்லிப்போம், செந்தில் பாலாஜி மண்டல பொறுப்பாளராக போட்டிருந்தப்போ நிறைய ஒரு ஒரு டீலிங் நடந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதிகள் வரைக்கும் திமுக கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்ட்டும் செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ திமுக கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? கவுண்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. 0வாக இருக்காது அப்படின்றது, அது 0வாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. கோயம்புத்தூரில் இந்த மாதிரி திமுக கவுண்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அது எவ்வளோன்றது வந்து விஜய் பிரிக்க போகிற வாக்குகள் இருக்குது. நீங்கள் சர்வே ரிசல்ட் சொல்ல வேண்டியதெல்லாம் இங்கே ஓப்பன் பண்ண வைக்காதீங்க. அதெல்லாம் சர்வே ரிசல்ட் மக்கள் பார்த்து தெரிஞ்சு கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவல் தெரிவிச்சிங்க. நேரத்துக்கும் நன்றி. GT Holidays, South India's #1 travel brand.